கால்வலி பொதுவாக வெயிட் போடுறதுனால வருது. வெயிட்டு வந்து ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர் உயரம் இருக்குமோ அல்லது 100 கழிச்சா அதான் ஐடியல் பாடி வெயிட்டு. ஒரு வண்டி இருக்குன்னா 5 டன் வண்டி, 8 டன் வண்டி, 10 டன் வண்டின்னு இருக்குது. அந்தந்த டன் கணக்கில் தான் வண்டியில் லோடு ஏறினா அந்த டயர் ஒழுங்காக இருக்கும். 30,000 கிலோமீட்டர் ஓடும் கேரண்டி சார்னு சொல்லிவிடுவான். நீங்கள் 5 டன் ஏற்ற வேண்டிய இடத்துல 8 டன் ஏற்றினா எப்படி 30,000 ஓடும்? 15,000 20,000 டயர் சோழி முடிஞ்சு போகும். நமக்கு டயர் தான் முட்டு. நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறது என்னது? முட்டு ஒழுங்காக இருந்தால் தான். அதில் குருத்து எலும்பெல்லாம் இருக்குது. அது வெயிட் ஏற ஏற தேஞ்சு போகும், சீக்கிரம் தேஞ்சு போகும். அப்புறம் அதுக்கு வேலையும் கொடுக்குறது இல்லை, முட்டுக்கு வேலை கொடுக்குறது இல்லை. நீங்கள் வந்து நல்லா நடைப்பயிற்சி பண்ணும்போது நல்லா அப்படியே மடக்கி நீட்டி உள்ளே போகும்போது உள்ள ஆயில் அப்ளை ஆகும். உள்ள சைனோபியல் ஃப்ளூயிடுன்னு இருக்குது. அது நல்லா அப்ளை ஆகி அது ஹெல்த்தியாக இருக்கும். அந்த சைனோபியல் ஃப்ளூயிட் அப்ளை ஆகும்போது தான் அந்த குருத்தெலும்புலாம் நல்லா சுகமாக இருக்கும். நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை மட்டும்தான் பார்க்குறாங்க லேடிஸு. இப்போ உடற்பயிற்சிங்கிறது துப்புரவாக கிடையாது. 99.9% கிடையாது. யாராவது ஒருத்தர் தப்பி தவறி வராங்க. அதனால் அதை முதல்லேருந்தே அந்த பழக்கப்படுத்தினீங்கன்னா அந்த டேமேஜ் ஆகாது. இப்போ டேமேஜ் ஆன பிறகு டயர் டேமேஜ் ஆனால் என்ன பண்ணுறோம்? ரீட்ரேடிங் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? வேறு டயர் மாற்றுறோம். இதுதான் ரீட்ரேடிங் மாதிரி. கொஞ்சம் சின்ன மாத்திரைகள் அது போட்டு ஒரு மாதிரி சமாளிக்கலாம். வெயிட்டு குறைச்சோன்னா அந்த டன் கணக்குக்கு வந்துட்டுன்னா சரியாயிடும். இல்லை அப்படின்னா முட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, அதான் பெர்மனெண்ட் ரிலீஃப். முட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நிறையா சென்டர்களில் பண்ணுறாங்க. நல்ல சக்ஸஸாக தான் இருக்குது. அந்த காலத்தை மாதிரி இல்லை, இப்போ நல்லா இருக்குது.